தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் அருகே புவிப்பல் வைத்திருந்ததாக வனத்துறையினரால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர் உயிரிழந்த விவகாரம். திருப்பூர் அருகே புலிப்பல் வைத்திருந்ததாக வனத்துறையினால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர் உயிரிழந்திருக்கிறார். வனத்துறையினர் தந்தையை அடித்து கொன்றுவிட்டதாக இறந்த மாரிமுத்துவின் மகன் குற்றம் சாட்டியுள்ளார். வனத்துறையினர் தந்தையை அடித்தே கொன்றுவிட்டதாக இறந்த மாரிமுத்துவின் மகன் தற்போது குற்றம் சாட்டியுள்ளார். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாரிமுத்துவின் மரணத்திற்கு நீதி கேட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாரிமுத்துவின் மரணத்திற்கு நீதி கேட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயன். வணக்கம் விஜயன், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் இருக்கக்கூடிய அந்த வனச்சரக அலுவலகத்துல மாரிமுத்து என்பவரை வனத்துறையினர் விசாரணைக்காக அழைச்சிட்டு போய் அவரை வஞ்சம் வைத்து தாக்கி கொலை செய்ததாகவும் அவரை இதுல ஈடுபட்ட வனத்துறையினர்கள் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் நீதியை மறைக்காதே என கோஷங்கள் எழுப்பி அந்த பழங்குடியின மக்கள் தற்போது குற்றச்சாட்டு தெரிவித்து மாரிமுத்தினுடைய உடலை வாங்க மறுத்து திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்துக்குள்ள போராட்டத்தில் ஈடுபட்டு போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால தற்போது பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருது. அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை குருமலை செட்டில்மெண்ட் பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த மாரிமுத்து. இவர் உட்பட 5 பேர் மீது கடந்த 2022ஆம் ஆண்டு கஞ்சா செடி வளர்த்ததாக வனத்துறையினரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுல முன்ஜாமீன் பெற்ற மாரிமுத்து வனத்துறை விசாரணைக்கு ஆஜராகாம நேரடியா நீதிமன்றத்துல விசாரணைக்கு ஆஜராகி வந்ததுனால மற்ற 5 பேரும் வனத்துறை விசாரணைக்கு ஆஜராகி இருக்காங்க. இதனால மாரிமுத்து மீது வனத்துறையினர் அதிகாரிகள் ஆத்திரத்தில் இருந்ததாகவும் கூறப்படுது. இதனால வனத்துறை அதிகாரிகள் தொல்லை தாங்க முடியாம இந்த மாரிமுத்து கேரளா மூணாறுல இருக்கக்கூடிய சூரிய நெல்லி அப்படிங்கிற செட்டில்மெண்ட் பகுதிக்கு சென்று அங்க பெட்டிக்கடை வச்சு நடத்தி வந்திருக்காரு. இந்த நிலையில தான் கடந்த 29ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில இந்த கஞ்சா செடி வளர்த்த வழக்கில் இருந்து 6 பேரையும் நீதிமன்றம் விடுவித்தது. இதுல கையெழுத்திடுவதற்காக கடந்த 30ஆம் தேதி உடுமலைக்கு மாரிமுத்து வந்த போதுதான் அங்க இந்த இவர் சிறுத்தை பல்லு வைத்திருந்ததாக போலீசார் இவரை கேரள போலீசார் வனத்துறையினர் கைது செய்து தமிழக வனத்துறையோடு ஒப்படைக்கிறாங்க. இந்த இதுல தான் இந்த விசாரணையில அழைச்சிட்டு போகும்போதுதான் கழிவறையில மாரிமுத்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாரு சொல்லி கூறப்பட்டது. இது ஒரு கஸ்டடி மரணம்னு பதிவு செய்யப்பட்டு உடுமலை நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி நித்யகலா தற்போது விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. இந்த இறந்த அந்த மாரிமுத்தினுடைய உடலானது திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில உடற்கூறை சோதனை தற்போது நடைபெற்று முடிந்தது. இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையினுடைய அடிப்படையில் இதுல காயம் இருந்ததால கொலை வழக்காக மாற்றம் செய்ய வேண்டும், வனத்துறையினர் மீது தற்கொலைக்கு தூண்டிய வழக்காக மாற்ற வேண்டும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், 50 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை அறிவிக்க வேண்டும் என பழங்குடியின மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிணவரை முன்பு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இங்கு பெரும் பரபரப்பு காணப்படுது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி விஜயன்.